Peppers Entertainment Television. Turn on the heat. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான சேனல் பெப்பர்ஸ் டிவி. இது உங்களுக்கு பிடித்தமான நிகழ்ச்சி டகல்.com. இந்த டகல்.comல நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போறோம்னா, இப்படி அலர்ட்டா இருக்கிறது யாரு அப்படின்னு தெரியுதுன்னா செக்யூரிட்டி. அப்படியாப்பட்ட செக்யூரிட்டி ஆபீஸ்ல எந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் வேலை கேட்டு வராங்கன்றதுதான் கான்செப்டா பார்க்க போறீங்க, காமெடியா பார்க்க போறீங்க. பாருங்க. ஐயோ, செக்யூரிட்டி ஆபீஸ் ஜெனரல் மேனேஜர் முல்லை தான் பேசுறேன். சொல்லுங்க. ஆமா, ஆள் எடுத்துட்டு இருக்கேன். அனுப்பி விடுங்க. படிச்சவன் படிக்காதவன், திறமை உள்ளவன் திறமை இல்லாதவன், யாரா இருந்தாலும் அனுப்பி. பாடி காட்டா இருக்கணும், வேலைக்கு எடுத்துக்கிறேன். போதுமா? ஐயோ என்னப்பா ஸ்டாப்லர் பின்ன காணுமா சார்? நம்மளால அங்க டியூட்டிக்கு போவதால ஸ்டாப்லர் பின்ன காணுமா? ஐயோ ஐயோ, இப்ப என்ன ஸ்டாப்லரே காணுமா? சரிங்க, சம்பளத்தை கட் பண்ணிக்கலாம் விடுங்க. ஐயோ, நமக்கு கட் பண்ற போறாங்க. அந்த ஆளுக்கு மட்டும் தான் கட் பண்ணோம், மொத்த பேமெண்ட் கட் பண்ண கூடாது. நமக்கு கம்பெனிக்கு அனுப்ப வேண்டியது அனுப்ப சொல்றேன். ஐயோ ஐயோ, அப்படிங்களா? அது வேற ஆபீஸ் தான், நம்ம ஆபீஸ் கிடையாது. ஓகே சார், ஓகே சார். ஆள் தானே 532 பேரு இல்ல நம்ம கிட்ட. வேற எதுனா நல்ல செக்யூரிட்டி ஆபீஸா பாத்துக்கங்க. இல்ல அவ்வளவு பேர் நம்ம கிட்ட கிடையாது. அனுப்பி விடுங்க. இப்ப எதுக்கு போறோம்ல, எத்தனை பேர் செலக்ஷன் ஆகுறாங்க? அனுப்புறேன் சார், அனுப்புறேன் சார். சார் டென்ஷன் வர. ஐயோ ஐயோ, இப்படி குடியா நீ போன. ஐயோ, செக்யூரிட்டி ஆபீஸ் மேனேஜிங் டைரக்டர் முல்லை தான் பேசுறேன். சொல்லுங்க சார், எத்தனை பேர் வேணும் சார்? இன்னைக்கு ஆள் எடுக்க போறேன், உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன் சார். பிரச்சனையை விடுங்க சார், வச்சிருங்க சார். ஐயோ, கட் பண்ணிட்டா நான் பேசினே இருக்கேன். பேப்பர்ல விளம்பரம் கொடுத்துட்டேன். எப்படி கொடுத்தீங்க? எல்கேஜி படிச்சதுல இருந்து 10வது படிச்ச வச்சு யாரு வேணாலும் வரலாம், நாங்க வேலை தரோம்ட்டு. எல்கேஜி படிச்சவங்க செக்யூரிட்டிக்கு எப்பறம் வருவாங்க? குழந்தையா இருக்க மாட்டானுங்க. எல்கேஜி படிக்கும் போதே வாண்ண, எல்கேஜி படிச்சிருந்தா போதும். பிஎஃப், இஎஸ்ஐ, கேன்டீன், வண்டி எல்லாம் ஃப்ரீ. நம்ம இதுல தான் கொடுக்குறது இல்லையாப்பா? வந்த ஒண்ணு சொல்லுவோம், அதெல்லாம் கொடுத்தா ஜாஸ்தி ஆகும், அதெல்லாம் கட் பண்ணிட்டோம் அப்படின்னு. என்னையா கடுப்பா இருக்கு. என்ன வேலைக்கு எவ்வளோ பேர் வருவாங்க நினைச்ச, ஒருத்த கூட வரல காலைல இருந்து. நேத்து கொடுத்த எத்தனை ஈவினிங் பேப்பர்ல கொடுத்தா, மார்னிங் பேப்பர்ல கொடுத்தா? பழைய பேப்பர்ல கொடுத்தல. பழைய பேப்பர்ல போய் நீ எப்படி ஆடு கொடுத்த சார்? பழைய பேப்பர்ல அதே பேப்பர் எடுத்து பிரிண்டிங் பண்ணி டீ கடையா கொடுன்னு. அவன் டீ கடையில பஜ்ஜி போறதுக்கு இதுக்கு நல்லா கிழிச்சு வச்சு சுட்டி கொடுப்பான். பண்ணிட்டேன் சார். இங்கிலீஷ் பேப்பர்ல கொடுத்தா வாண்டட் LKG to 10th, you are pass or fail, your coaching and teaching everything. ஐயோ அப்படின்னு கொடுக்கலாம் சார். ஐயோ, உன்னை பியா வச்சுட்டு ஒரு மண்ணும் புடுங்க முடியாது. இது என்ன பண்ணோம்? எவனுக்கு சம்பளம் கொடுத்தமா? உனக்கே நான் சம்பளம் கொடுக்கல. அதான் சார், இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ல போட்டதுக்கு திடீர்னு ஃபேக்டரி சவுண்ட் கேட்டு காது செவுட் ஆகுது, நான் வேலைக்கு வர மாட்டேன்னு பாதி பேர் போட்டேன். ஏடிஎம்ல போய் உட்காருடான்னா உட்காந்து ஏசி தானே, போய் உள்ள உட்காந்து ஹாயா சேர போட்டு காலை நீட்டிட்டு நல்லா மல்லாக்க படுத்துக்கிட்டு அப்படி ஏசி இருக்க வேண்டியதானே. அவன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுறான். கண்டாண்ட நாய்ங்கெல்லாம் திடீர்னு கதவு திறந்து உள்ள வந்து காட்டு தும்பி சொல்லிட்டு காசு எடுத்து போறான். கோவம் வராது, அவன் தூங்குற நேரத்துல இப்படி டிஸ்டர்ப் பண்ணான். ஏண்டா மக்களுக்காக ஏடிஎம் அவன் டிஸ்டர்ப் பண்ணலாம்னு நினைக்கிறேன் நீங்க? அவன் சொன்னான் சார் அது மாதிரி. அந்த செக்யூரிட்டி வேலையை விட்டு தூக்கு. அவன் போய் 6 நாள் ஆச்சு. அப்புறம் என்ன? அவன் சம்பளத்தை வீட்டுக்கு அனுப்பிச்சு வைன்னா. அது அவனை வீட்டுக்கு அனுப்புறதோட சரி, சம்பளத்தெல்லாம் வீட்டுக்கு அனுப்ப முடியாது. ஐயோ, செக்யூரிட்டி ஆபீஸ்ல என்னைக்கு அது மாதிரி அனுப்பிச்சோம்னா கரெக்ட் தான் சார். இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இப்ப ஆளுக்கெல்லாம் வந்திருக்காங்க. 72 ஆபீஸ். 72 ஆபீஸ் நமது ஏரியா, நமக்கு ஒரு ஆபீஸ் தானே. 72 ஆபீஸ்க்கு ஆள் வேணுமா? அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம ஆபீஸுக்கு ஆள் வந்திருக்கா இல்ல இன்டர்வியூக்கு? 4 பேர். 4 பேர் வந்தாலும் சரி, 5 பேர் வந்தாலும் சரி, ஒவ்வொருத்தரும் அனுப்பிவிடு. 4 பேர் சொல்லுப்பா, அனுப்பிவிடுப்பா. வரேன்னு போன் பண்ணிருக்கான். என்ன பண்ண சொல்றேன்? ஐயோ ஐயோ, நம்ம டிபார்ட்மெண்ட் பேர் தான் சொன்னேன். ஐயோ, இத வந்துடுங்க. ஒரு விஷயம் நல்லா பாத்துக்க. செக்யூரிட்டி ஆபீஸ் செக்யூரிட்டியா போனோம்னா அவனுக்கு என்ன தகுதி வேணும்னு நீ நினைக்கிற சொல்லு. தெளிவா இருக்கணும், திடமா இருக்கணும், உறுதியா இருக்கணும், பயப்படாம இருக்கணும், தைரியமா இருக்கணும். இதெல்லாம் மத்த ஆபீஸ். நம்ம ஆபீஸ்க்கு இது எதுவுமே தேவை. இருக்கணும். நீ ஒரு பாம்பு வந்தா கூட தைரியமா இருக்கணும். அதான் செக்யூரிட்டி ஆபீஸ். புரியுதா? பாம்பு பெரிய பெரிய மிருகம் வந்தா கூட தைரியமா போறோம் சார். கூட்டின்னு வர போட்டுமா? யாரா வந்திருக்கிறவங்கள சார்? இன்றி வந்திருக்காங்கல்ல, ஒரு சிலர் வந்திருப்பாங்க. குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு இன்னைக்கு நிறைய பேரை செலக்ஷன் பண்ணணும்னு சொல்லியா, தைரியமா இருக்கிற மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வா போ. ஓகே சார். காலு கீழே பல்லி பார்த்து நடந்துங்க. பயபுள்ள ஏமாத்திருக்கான் போல கொஞ்ச நேரத்துல. சி எம்மா எப்பா
செக்யூரிட்டி ஆபீசர் செக்யூரிட்டினா எப்படி இருக்கணும்னா பயப்படாம இருக்கணும், பதட்டப்படாம இருக்கணும், தைரியமா இருக்கணும், இதுவா இருக்கணும். டேய் டேய் தோடா என்ன பண்ற? வந்தவன் ஒண்ணு கேட்டான். என்ன உள்ள சாருக்காரா கேட்டான். வர சொல்லு, சாருக்காரன் சொல்லு. நீங்க ஹார்ட் அட்டாக்ல போயிருப்பீங்க, இல்ல பயத்துல போயிட்டு இருப்பீங்களோன்னு வந்து பாத்துட்டு போலான்னு வந்து உயிரோட தான் இருக்கீங்க, கூட்டிட்டு வரேன் சார். நம்ம பயந்த சுபாவத்தை வச்சு ஆளாளுக்கு பயமுறுத்துறானுங்க. விடக்கூடாது, பயத்தை வெளியே காமிக்க கூடாது. டாக்டர், ஐயோ செக்யூரிட்டி ஆபீஸ் ஜெனரல் மேனேஜர் முல்லை பேசுறேன். இது பயம் வந்தா வேத்து போகுது, அதுக்கு ஏதாவது டேப்லெட் இருந்தா தர முடியுமா? ஏன்னா வேத்து போறது வெளியே தெரியக்கூடாது, அதை பார்த்து போயிடுறாங்களா, அதனால நமக்கு கொஞ்சம் அசிங்கமா இருக்கு. சரி சார். ஐயோ செக்யூரிட்டி சர்வீஸ் ஜெனரல் மேனேஜர் இப்ப ஆள் எடுத்துட்டு அப்புறம் பேசுங்க. இங்க நில்லு சார். சார் வணக்கம் சார். வணக்கம்பா. அதாவது வாங்கப்பா, உங்க பேர் என்ன? உங்க பேர் என்ன சொல்லுங்க. என்ன பேர்ல வேலை கொடுக்கணும்? இல்ல கேளுங்க என்ன. சரிப்பா, நான் கேள்வி கேட்கட்டுமா? கேளு. இல்ல நானே ஆரம்பிச்சிடறேன். இவனே ஆரம்பிக்கிறேன். எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். இப்படிதான் 2 லவ்வர்ஸ் வந்து போன்ல பேசிக்கிட்டே இருந்தாங்க. அப்ப அந்த லவ்வர் வந்து கேக்குறா, ஷாஜகான் மும்தாஜுக்காக தாஜ்மஹால் கட்டினாரு, நீ இது வரைக்கும் எனக்காக என்ன கட்டியிருக்க அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அந்த லவ்வர் சொல்றான், நீ பேசிக்கிட்டு இருக்க போன் பில்லே நான் தான் கட்டிக்கிட்டு இருக்கேன், போத வரைக்கும் உனக்காக செலவு செஞ்ச காசுக்கெல்லாம் வட்டி கட்டிக்கிட்டு இருக்கேன், இதுக்கு மேல கட்டணும்னா எனக்கு கல்லறை தாண்டி கட்டணும் அப்படிங்கிறான். புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுது. இப்ப இவன் எதுக்கு இங்க சொல்றான்? எனக்கு புரியல. அடுத்து வேற அதாவது அடுத்து வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, அதே மாதிரி ஒரு மனைவி வந்து கணவன்களை கேக்குறான், ஷாஜகான் மும்தாஜுக்காக தாஜ்மஹால் கட்டினாரு, நீ இது வரைக்கும் இப்ப ஒருவேளை நான் ஆக்சிடென்ட்ல செத்துட்டா நீ என்ன கட்டுவ அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவன் சொல்றான், உன்னை இடிச்சு கொண்டனுக்கு கோயில கட்டுறாங்க. சார் அடுத்து சொல்லிடுறேன் சார். இதாவது பரவாயில்லங்க. அப்படிதான் ஒரு டிராபிக் போலீஸ் வந்து ஒருத்தன் நிறுத்தி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காரு, லைசன்ஸ் இருக்கா, இன்சூரன்ஸ் இருக்கா, ஆர்சி புக் இருக்கான்னு கேக்குறாரு. இவன் பதிலுக்கு, உங்களுக்கு அறிவு இருக்கா, வேண்டாம் அப்படி கேக்குறேன், 50 ரூபா இருக்கான்னு கேட்டா கொடுக்க போறோம், அதை விட்டு ஏன் இல்லாதெல்லாம் கேட்கறாங்க. சார் அடுத்து சொல்லிடுறேன் சார். இதாவது பரவாயில்லங்க, இந்த ஸ்கூல்ல நடக்கக்கூடிய காமெடி வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குங்க. என்னையா நடக்குது? நான் சொல்லிடுறேன் சார். ஸ்கூல்ல நடக்கக்கூடிய காமெடி வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அப்படிதான் ஒரு ஆதியார் வந்து, நேபாளத்தில் பூகம்பம் 6000 பேர் பலி அப்படின்னாரு. உடனே இது வந்து உனக்கு என்னப்பா தெரியுது அப்படின்னா, இங்க இருந்து ஒருத்தன் நினைச்சிட்டான். என்ன கேக்குறான், இல்ல சார் எனக்கு என்ன தெரியுதுன்னா, உங்களுக்கு இந்த பூகம்பம் எவ்வளவு மேல்னு தெரியுதுண்ணா. ஏன்டா அப்படி சொல்றேன்னா, இல்ல சார் அது ஒரு வாட்டி வரைக்கும் ஒரே கொண்டுருது, நீங்க தினம் வரீங்க, கொஞ்சம் கொஞ்சமா சாவடிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்றா. சரி இதாவது எப்படியா போய் தொலைதுன்னா என்ன செய்யலாம், என்ன சொல்லி இவங்க வாயை அடைக்கலாம். இருங்க யோ இரியா, என்ன சொல்லி இவங்க வாயை அடைக்கலாம்னா, சரி ஒரு கவிதையை சொல்லுவோன்னு தமிழ் வாத்தியார் ஆரம்பிக்கிறார். 7 நாள் சேர்ந்தது வாரம், எவருக்கும் மஞ்சாது இருப்பது வீரம், தாலி கட்டினால் அவளும் தாரம் அப்படிங்கிறார். இங்க இருந்து ஒரு செஞ்சு சொல்றான். இதெல்லாம் கேட்கணுங்கிறது நேரம்டா. ஏய் நீ எனக்கு பெரிய பாரம்டா. நீங்க சொன்ன சிரிப்பு வரணும். நான் சொன்னதுக்கு எதுக்கு சிரிப்பு வரணும்? சிரிப்பு வரதுக்கு தானே கூப்பிட்டீங்க. இப்போ நீ எதுக்கு இங்க வந்திருக்க தெரியுமா? காமெடி தான் வருது வர சொல்லிருக்கீங்க. லூசு பையில இங்க செக்யூரிட்டிக்கு ஆள் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்பா அவர் தான்ப்பா பழைய பேப்பர்ல என்ன கொடுத்திருந்தாரு, திறமை உள்ளவர்கள் மட்டும் அணுகும்னு கொடுத்திருந்தாரு. நான் வந்து பார்த்தேன், நீங்க பாட்டு சிரிக்காம உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, குத்துக்கள் மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, சிரிப்பு வராதா? ஐயோ செக்யூரிட்டி ஆபீஸ் இது ஆள் எடுத்துக்கிட்டு இருக்கோம், இனிமே நான் உங்ககிட்ட பேச மாட்டேன், வெளியே அனுப்பலாம். சார் இனிமேல் பேச மாட்டேன், வெளியே போடா. நானும் பேச மாட்டேன் இனிமே, நானும் போறேன். சரிடா போயிட்டான் சார். அவன் ஆனா நல்லா சொன்னான், அந்த பீச்சில் சொன்னான் பாரு, தாஜ்மஹால் சோகா இருந்தது சார். இது இருந்தா கூட்டு வரேன், இல்லைன்னா டீ சாப்பிட்டு வரேன். ஐயோ செக்யூரிட்டி ஆபீசர், ஆமா மேனேஜிங் டைரக்டர் முல்லை பேசுறேன். நில்லு, அவர் பேசிட்ட உடனே பேசு. அனுப்பிவிடுங்க. 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 வந்தாச்சு சார். வந்தாச்சு, வாங்க. பேர் என்னப்பா? கார்த்திபன் சார். கார்த்திபன் சார். கார்த்திபன் ஸ்ரீ கேள்விப்பட்டிருக்கேன், ஸ்ரீ கார்த்திபன். இவ கார்த்திபன் சார் உனக்கு மரியாதை கொடுத்துருக்காங்க சார். ஓ அப்படியா? ஓகே. கார்த்திபன் சொல் சார். எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கா? என்ன சார் இப்படி கேட்டீங்க? என் பரம்பரைக்கே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. என்ன பரம்பரைக்கு? அவன் சொன்னது என்ன கேட்டா அவன் சொல்லுவான், கேளுங்க நல்லா. என்ன எக்ஸ்பீரியன்ஸ் உங்க பரம்பரை? நல்லா கேளுண்ணா, கேளுங்க. கேட்பாரு என்னன்னா, கஸ்டமர் எங்கன்னா பாரு எங்கன்னா போடுவாங்க, போகும்போது காரு இப்படி குந்திங்கன்னு ஸ்டெப்னி இதுல போட்டலாம் நைஸா கட்டிட்டு பக்காவா வித்துட்டு பாக்கெட்ல போட்டுக்கணும். இது கூட பரவாயில்ல. அப்படியே பக்கத்துல போனா மோட்டர் பைக், அப்படியே உக்காந்தமா பெட்ரோல் டியூப புடுங்க நைஸா கட்டிட்டு வாட்டர் கேன்ல விட்டு பெட்ரோல் நல்லா புடிச்சிக்கின்னு சூப்பர் சார். என் வண்டியில வச்சு போனோம். இது பரவாயில்ல.
கஸ்டமர் வெளியே போகும்போது அப்படி பின்னாடியே போயிட்டு ஒரு நிமிஷம் பா ராஜா, பா இங்க வா. என்ன எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு இருக்கு, எனக்கு ஒன்றும் புரியலையே. ஐயா கஸ்மாலாம் சொல்லி தானே கீரை கஸ்மாலம் சொல்லின்னு தானே இருக்கேன் அப்படின்றான் சார். இல்லப்பா, நான் உன்னை செலக்ட் பண்ண விரும்பல, நீ கிளம்பு. இல்ல சார் சம்பளம் எவ்வளவு கொடுப்பீங்க அப்படின்னு கேக்குறான். உனக்கு அப்புறம் எப்படியா கொடுப்பாங்க? போ போ அப்புறம் கொடுப்பாங்க போ. எனக்கு கொடுக்க வேணாயா, நான் எதுக்கு வந்துடும் எனக்கு கச்சிச்சு வரட்டுமா? உனக்கு கடைசி வரைக்கும் வேலை கிடைக்காது போ. உங்ககிட்ட இதெல்லாம் சேர்த்து செக் பண்ணி பாத்துக்கோ. போ போ. அறிவுல உனக்கு இவனை மாதிரி மொல்ல மாதிரி முடிச்சவைக்கு திருட்டு பைப்புல எல்லாம் கூட்டு வந்து செக்யூரிட்டிக்கு வேலை வச்சா அந்த வீட்டுல திருடா நம்மளால அடிப்பாங்க. கரெக்ட், அவன் வந்த பிறகு தெரியுது. இது மாதிரி ஆமா, நீ கூப்பிட்டு வராதியா? ஏய் செல்ல காணமையா அங்க சார் நான் எடுக்கல சார். இங்கதான் இப்பதான் பிரஸ் கஷ்டமா நமக்காரு உன் செல்லு பண்ணி உன்னால காப்பாத்திக்க முடியல, நீனா செக்யூரிட்டிக்கு வேலை எடுக்கிறேன்னு தெரியல. போ கை குடியா. யோ சரியான ஆளியா, இவனை சேர்த்துக்க. செக்யூரிட்டி வந்து கரெக்டா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. அந்த பிரான்ச்ல அசிஸ்டன்ட் மேனேஜர் போட்டு நீங்க டேபிள்ல போய் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிக்கின்னு அந்த பிரான்ச்சுக்கு போ, நான் வெளியே வந்து சொல்றேன், நீ போ. ஏன் அதான் இங்கே சொல்லிட்டு அப்புறம் இதுக்கு வெளியே வந்து சொல்ல போறேன்? இல்லங்க எந்த பிரான்ச்சு எப்படி போகணும். சரி சரி ஓகேப்பா, வெரி குட் வெரி குட், கிளம்பா. சார் மொத்தத்துல ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சு போச்சு சார். சொல்லுப்பா. கேப் மாதிரி மொளை மாதிரி மூச்சு இருக்கு உங்களை மாதிரி இருக்கிறவனுக்கு எல்லாம் இங்க சான்ஸ் இருக்குதுன்னா இல்ல சார் பண்ணவனு தானே வேலை கொடுத்தீங்க. போ அடுத்த ஆள் அனுப்பிவிடு. போய் அடுத்த ஆள் அனுப்புறேன். வெளியே போனா வேடிக்கை பார்த்துட்டே அந்த டக்குவாயா நில்லு நில்லு அங்கதான் நில்லு. அவருனா கல்யாண பிள்ளையா கையோ பிடிச்சு கூப்பிட்டா? ஏப்பா சல்யூட் அடிக்கும்போது இந்த காலால அடிக்கணும். மரியாதை ரைட்டு, அது மரியாதையில கால் மாறுது, ஆள் மாறதான் தப்பு. புரியுதா? சொல்லு. புரியுது புரியுது. உங்க பேர் என்ன? நரேஷ் சார். நரேஷ். அங்க யாரு வாடத்துல யாரா இருக்காங்களா? அப்படி பார்த்து ஸ்டிப்பா சொல்றீங்க. நீங்க பார்க்க போறது செக்யூரிட்டி தொழில், பட் பாடி ஓகே நல்லா இருக்கு, வெரி குட், கரெக்டா இருப்பாப்ல. 7-8 எக்ஸ்போர்ட் இருக்கு, இவன் ஃபிட்டா இருப்பான், அங்க போட்டா சரியா போயிடும். ஒரு நிமிஷம், அதை நீ சொல்லக்கூடாது, நான் தான் செலக்ஷன் பண்றது, புரியுதா? நீ வேலைக்கு இருக்கிற டேஷ், நான் தான் இங்க எம்டி, நான் தான் சொல்லணும். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? ஓ நிறைய இருக்கு சார். சூப்பர்யா, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காம இமிடியேட்டா செலக்ஷன் பண்ணிடலாமா? கேளுங்க சார், வேற என்ன? நானே கேட்கறேன், ஏன் அவசரப்படுற? கேட்டு தான் நம்ம செலக்ஷன் பண்ணுவோம். என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு சார்? என்ன சொல்றது, 7 ஸ்கூலு 15 காலேஜ், இந்த மாதிரி பல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு சார். 7 ஸ்கூல் 15 காலேஜ், அவ்வளவு வேலை செய்து வருஷம் ஆள் மாட்டி நிற்பான் போல இருக்கு. ஒரு இடத்துல நிரந்தரமா இல்லைன்னா இவன் சரியான ஆள் இல்லையா? நமக்கு சம்பளம் மிச்சம் இல்ல. அவ்வளவு காலேஜ்ல நீ வேலை செய்யாப்பா? வேலையா சார்? வேலையே தான் சார், செக்யூரிட்டியா தான் சுத்தின்னு இருப்பேன். சின்ன வயசுல இருந்தே இதான் பொழப்பு எனக்கு. ஒருத்தர் உருந்து கிடையாது, யாராவது ஒரு பொண்ணு போனா போதும், பின்னாடி அது வீட்டுக்கு போற வரைக்கும் பின்னாடியே போய் அப்படியே பார்த்து விட்டு வர்றதுதான் வேலை. செக்யூரிட்டியா சுத்தினுக்கிறது தான். அதான் இங்க வந்துக்கிறேன், நீங்க தான் எடுக்கிறீங்களாமே. ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்துட்டுனா அந்த பொண்ணு கடைக்கு போனாலும் சரி, பீச்சுக்கு போனாலும் சரி, சினிமாவுக்கு போனாலும் சரி, கூடவே போயிட்டு வீடு வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்துடுவேன். ஆமா சார், ஒருத்தர் நெருங்க விட மாட்டேன். நெருங்கினான்னு வைங்களேன், அப்படியே இறங்கிடுவேன். அதுதான் நான் நினைக்கிறேன் பர்சனல் செக்யூரிட்டியா இருப்பாரோ. அவன் சைட் அடிக்கிறத பத்தி சொல்றான், அது தெரியாம நீ கேட்டுனுக்க. அவன் சைட் அடிச்சுன்னு இருக்கான். சொல்லல அப்படிலாம் இல்ல சார், செக்யூரிட்டி. யாரு செக்யூரிட்டி? உன்னை யாரு அப்பாயின்மெண்ட்? அந்த பொண்ணுக்கு செக்யூரிட்டியா உன்னை யாரு அப்பாயின்ட் பண்ணாங்களா இல்ல நீயா போனியா? நம்மளே தான் சார். ஒண்ணு மட்டும் உறுதி சார். இல்ல பாராச்சா, நீயா போனா அது வந்து பொம்பளை பொறுக்கிட்டேன், புரியுதா? ஒரு பொண்ணு போனா அப்படியா சார்? இது இருக்க யாரும் சொன்னதே இல்ல சார், சின்ன வயசுல இருந்து இதை சுத்தி நிக்கிறேன். இவனை செலக்ஷன் பண்ணோம்னா எக்ஸ்போர்ட் கம்பெனில போட்டோம்னா கேட்ல நிக்க மாட்டான், உள்ள போய் நின்று லேடிஸை கூட்டின்னு போயிடுவான். அப்புறம் ஐயோ கம்பெனி செக்யூரிட்டி, ஐயோ யாரையோ ஒருத்தன் கூட்டு போயிட்டான், வெளியே அனுப்பு. எப்படி கரெக்டா இருக்கா? அனுப்பிவிட அவனை. நல்ல வேலையா சொல்றேன்னாரு. இப்போதைக்கு போ, கால் பேர் பண்ணுவார் சார். இது நல்ல வேலை தானே சார்? அதான் கால் பேர் பண்ணுவோம். நான் நல்ல வேலை தானே சார், கால் பேர் பண்ணுவோம் சார். வணக்கம். என்னப்பா இவனா தேர்வானா? தேர்வான். இன்னைக்கு இது வரைக்கும் 2 பேர் 3 பேர் தான் எடுத்து. ஆமா. உங்க பேர் என்ன? ராமகிருஷ்ணன். அவன் பேர் ராமகிருஷ்ணன் சார். சொன்னான் வெளியவே. பாக்குறது சின்ன பையனா இருக்கான், செக்யூரிட்டி சரியா தான் இருப்பான். உங்க பேர் என்ன சார்? ராமகிருஷ்ணன். அவனை சொல்ல விடுங்க, வெளியவே கேட்டு வந்தேன் சார். யார் சொன்னா? ராமகிருஷ்ணன். என்ன படிச்சிருக்கீங்க சார்? 3ஆம் கிளாஸ். பாம்பு எழுதி கொடுத்தான் சார், பார்த்தேன். ராமகிருஷ்ணன், இப்ப வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த செக்யூரிட்டி துறையில வந்து நிறைய இருக்கணும் சார்.
அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பெருசா எதுவும் இல்லைனாலும் எது குத்தாலும் செய்வான் சார். நீ எதுக்கு எல்லா கேள்விக்கும் பதில் சொல்ற? அவர் சொல்ல மாட்டாரா? வெளியே நான் எல்லாரும் கேட்டேன் அவனை. ராமகிருஷ்ணன், இப்ப இதுக்கு முன்னாடி ஏதாவது வேலை செஞ்சுக்கிறீங்களா சார்? எங்கேயுமே வேலை செஞ்சதில்லை சார். ஃபர்ஸ்ட் கேண்டிடேட். படிச்சு முடிச்சு இப்ப நேரம் இங்க வேலைக்கு வந்துட்டீங்க சார்? அதானே அவன் சொன்னான். அதேதான் சார், படிச்சு முடிச்சுட்டு நேரம் வேலைக்கு வரான். ஏன்னா செக்யூரிட்டி துறையில வந்து வேலைக்கு சேர்ந்தோம்னா தைரியமா இருக்கணும். உங்களுக்கு அந்த தைரியம் பயம்லாம் இல்லாம இருக்குமா? பயங்கர தைரியம் சார் அவனுக்கு. பாருங்களேன், போன வாரம் எறும்பு மெரிச்சு கொன்னு இருக்கானா பாத்துக்கேன். உங்க அப்பா அம்மா என்ன வேலை செய்யறாங்க? அவங்க இந்த ஊர்ல இல்ல சார், வெளியூர்ல இருக்காங்க. இவன் தனியா தான் இங்க பேச்சுலரா தங்கி இருக்கான். நீ செக்யூரிட்டி வேலைக்கு இன்னைக்கு வந்திருக்கியா இல்ல அவரு வந்திருக்காரா? அவர்தான் சார். அவரை சொல்ல முடி. நீ எல்லாத்துக்கும் ஏன் சொல்ற? நீ அவர் சொன்னான்னா நான் சொன்னானா? உங்களுக்கு வேண்டியது பதிலு. அப்படிலாம் பேசாத. நான் பேசுறேன். எவ்வளவு சம்பளம் எதிர்பார்க்கறீங்க? நீங்க எது சொன்னாலும் கொஞ்சம் சவுண்டா சொல்லுங்க, கேட்க மாட்டேங்க. இப்ப நான் இது வரைக்கும் பேசுனதெல்லாம் ஏதாவது கேட்டுச்சா? இது வரைக்கும் நான் பேசுனதெல்லாம் கேட்டுச்சா? சாப்பிட்டேன். வேலை கேட்டான் சார். ஒரு செக்யூரிட்டிக்கு வேலைக்கு எடுக்கிறோம். அவ ஏதாவது சின்ன சத்தம் கேட்டா கூட எந்திரிச்சு போய் காப்பாத்தணும். சுத்தமா காதுல சங்கு ஊற மாதிரி இவ்வளவு பேசுறாரு. யாரு இவரு? ஓனர் பேனரா? எம்டியா? எம்டி அப்படின்னா முதலாளி. பொண்ணா கிழிஞ்சது. இவனுக்கு பாடம் எடுத்துட்டு அங்க பாதுகாப்பு யாரா அனுப்புறது? போ வெளியே, போடா. போ வெளியே. என்னது நாலு? என்னது நாலு? 5000 இல்ல 4000. போடா. அனுப்புதுட்டார் அவனே, காது கேட்கல. ஏய் போடா நீ. இது 5000 4000 போறான். ஆனா சம்பளம் 4000 5000 கேட்டாங்க. தோறாம 2 கூட்டி 9000 கூட கொடுப்பாரு அப்படின்னு சொன்னான். அவன் காது கேட்காதனா கூப்பிட்டு வந்தா எப்படா பாதுகாப்பு இருக்கிறது? சார், வந்தவன் காது கேட்கறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? ஆனா அவன் பேர்லாம் கரெக்டா கேட்டேன். நீ எப்படி? அதனால தானே நீ எல்லாத்துக்கும் பதில் நீங்க சொல்ற. பேசினுங்க சார், அடுத்தால கூப்பிட்டு வரேன். 5000 4000 டேய். உள்ள ஒரு உலக இருப்பான். போமா, உள்ள போ, நான் வரேன். போ. என்னப்பா வணக்கம், யாருமா நீங்க? என்ன இது? வேலைக்கு ஆள் வேணும்னா வந்து நின்னாங்க, உள்ள கூப்பிட்டேன். என்ன கேட்டா? வேலைக்கு இப்போ லேடிஸ்லாம் கூட வர ஆரம்பிச்சிட்டீங்களா இந்த வேலைக்கு? சரி, உங்களுக்கு வேலையோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்கா? ரொம்ப இருக்கு சார். என்னெல்லாம் பண்ணுவீங்க? கொஞ்சம் கூட்டுவேன் பெருக்குவேன். ஓ, கணக்கு அக்கௌண்டா? செக்யூரிட்டி தானே ஆள் சொன்னோம். பரவாயில்ல, இருக்கட்டும். இப்போ ரொம்ப படிச்சா கூட இப்படி ஆயிடுவாங்க போல இருக்கு. தேவைப்பா, மெயின்டைன் பண்ணணும்ல. அவன் சம்பளம் எவ்வளவு கொடுத்தோம், கம்பெனில இருந்து எவ்வளவு வாங்குறது, இந்த அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணணும். சரி. ஓகேமா, யூ ஆர் அப்பாயிண்டட். அத நீ சொல்லாத, நான் சொல்லணும். சரிம்மா, இப்ப கூட்டுவே பெருக்க. இப்ப எப்படி வேலையெல்லாம் எங்க போயிட்டு இருக்கு? ரொம்ப சுத்தமா பண்ணேன் சார். சும்மா அப்படி பாத்தீங்கன்னா பளிச்சுன்னு கணக்குல அவ்வளவு பிரில்லியன்ட். ஒரு சிலர் கணக்கை அடிச்சு எழுதுவாங்க. இவங்க கணக்கை அடிச்சு எழுதாம தெளிவா பார்த்தா பளிச்சுன்னு புரியுற மாதிரி. எத்தனை ஆபீஸ்ல வேலை செய்யறமா? 7 ஆபீஸ்ல பண்ணிருக்கேன் கேட்டுக்காருங்க. இப்பெல்லாம் அக்கௌண்டன்ட் ஒரு கம்பெனில இருக்கிறதுல போல இருக்கு. பெரிய பிரில்லியன்ட்னா 7 கம்பெனி மெயின்டைன் பண்றது. பேசாம இவங்களை அப்பாயிண்ட் பண்ணிடாமா? 7 கம்பெனியோட 8 வேணாம், நம்மளே ஃபுல் டைமுக்கு வச்சுப்போம். வேணாம், நம்ம எதுக்கு ஃபுல் டைம்? கொஞ்ச நேரத்துல முடிச்சு கொடுத்துட்டு போட்டோம். சரி, கால்குலேட்டர் எல்லாம் வேணுமா? அதெல்லாம் எதுக்கு சார்? கால்குலேட்டர் நம்ம கணக்கு போடுவாங்க போல இருக்கு. நல்லா கூட்டுவேன், நல்லா பெருக்குவேன் சார். அதான் நல்லா கூட்டுவேன், நல்லா பெருக்குவேன் சார். ஆமாமா, கால்குலேட்டர் எல்லாமே எப்படி எல்லாமே மனக்கணக்கா ஸ்டெப்பா பெருக்குவாங்க. ஆமா சார், ஸ்டெப் ஸ்டெப்பா அழகா அமர மெதுவா அப்படி 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 பெருக்கிட்டு வந்து அப்படி போட்டுருவோம் சார். என்னத்தை பெருக்கி என்னத்தை போட்டுருவீங்க? மொத்தமா தான் சார். என்னது கணக்கு மொத்தமா ஒரு பக்கத்துல எப்படி போட முடியும்? இல்ல சார், அது ஒரு பக்கமா. அப்படியா? இப்ப கால்குலேட்டர் வேணாம் உங்களுக்கு சுத்தமா? வேணாம் சார். வேற என்னதான் வேணும்? என்ன வேணும் எனக்கு? பெருசா பெருசா? 2 தொடக்கட்டில எப்படி பெருக்குவாங்க? தொடப்பத்துல பெருக்கிறதுனா இதுவா? ஆமா சார். இந்த நீங்க ஆபீஸ கூட்டி பெருக்கிறத சொன்னீங்களா? ஆமா சார். அதுக்கு எதுக்கு இவ்வளவு இழிப்பு? நான் பெனால் வாங்கி தருவாரு. சரி, இப்ப வேற பேமெண்ட் இருந்துச்சு, வேற வேலைக்கு கூப்பிடுவாங்க. போமா. நல்லா வேர்க்கும் சார். நல்லா பெருக்குமா? தெரியுது, நீயே நல்லா பெருத்துதான் இருக்க. இதுக்கு மேல பெருக்க வேணா, கிளம்பு போ சார். போமா. பாத்ரூம் அவ்வளவு சுத்தமா இருக்கணும் சார். இங்க பாத்ரூமே கிடையாதுமா, நாங்களே பக்கத்து ஆபீஸ்ல தான் கடந்து சொல்லி சொல்லிட்டு போமா. நீ அங்கிட்டு போமா. சொல்லுமா போமா நீ. இது செக்யூரிட்டி ஆபீஸ் தானே? ஆமா. ஏய் நான் இல்ல. ஏய் இருடா.
என்ன நினைச்சிட்டு இருக்க? டேய் அக்கா வேலைக்கு சேர்த்துடா. நம்ம ஆபீஸுக்கு பெருக்குது நீ சேர்த்து. ஓகேடா போய் சொல்லுங்க. வல்கா இருக்காங்களா அடிச்சுவாங்கன்னு பயந்துட்டேன். ஏண்டா மிரட்டியாடா வேலை வாங்குறது? ஒரு செக்யூரிட்டி ஆபீஸ்ல என்னடா அலம்பல் பண்ணிட்டு இருக்கீங்க? என்னடா? நான் ரிசைன் பண்றேன் சார். ஏன்டா அந்த அக்கா தான் வேலைக்கு சேர்த்து அப்புறம் ஏன்டா ரிசைன் பண்ற? அதனால தான் ரிசைன் பண்றேன். வந்து நொங்கு குத்துறாங்க சார். நம்ம ஆபீஸுக்கு பின்வழி இந்த பக்கம் இருக்குல்ல, அவங்க முன்னாடி தானே இருக்காங்க. இதுவே வாடகைகள் தான் இருக்கும். 10 மாசம் வாடகை கொடுக்கல, இப்படியே கிளம்பி போலாம். வாங்க போவோம். ஓகே நேயர்களே, இதுவரை நீங்கள் பார்த்து ரசித்த இந்த அற்புதமான நிகழ்ச்சி நமது பெப்பர் ஸ்டீவ் பெருமிடம் double.com. ஏண்டா என் கையை பார்த்து டயலாக் விட்டு. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ஜூனியர் டவுசர் பாண்டி மற்றும் உங்கள் அன்பு நண்பன் முல்லைதான் சார். நன்றி, வணக்கம்.